லிட்டர் ரெடி பண்ணணும் அப்படின்னா 100 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 லிட்டர் தண்ணியை தனியாக எடுத்துக்க வேண்டியது, காப்பர் சல்பேட்டு 1 கிலோ எடுத்துக்க வேண்டியது. அதே மாதிரி இன்னொரு 50 லிட்டர் தனியாக ஒரு ட்ரம்மில் எடுத்துக்க வேண்டியது. அந்த ட்ரம்மில் வந்து நம்ம சுண்ணாம்பு, அதாவது நீத்த சுண்ணாம்புன்னு சொல்கிறது, அது ஒரு 50 லிட்டர். இதை நல்லா கலக்க வேண்டியது. கலக்கையில் இந்த ட்ரம் வந்து ஒன்று பிளாஸ்டிக்காக இருக்குன்னா இல்லாட்டி மண்பானையாக இருக்கும். நீங்கள் வந்து எக்காரணத்தை பண்ணிட்டோம் நம்ம வந்து மெட்டல் இது பயன்படுத்தக்கூடாது. இதில் வந்து நல்லா கலந்துட்டு இந்த நம்ம லைமில் காப்பர் சல்பேட் எடுத்து அதில் ஊற்றணும். ஊற்றையில் ஒருமே ஊற்றணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கத்தி எடுத்து உள்ளே வச்சோம் அப்படின்னு வச்சிங்களேன், உள்ளே வைக்கையில் உங்களுக்கு வந்து அதில் வந்து துரு மாதிரி ஒரு இது ஏறிச்சு அப்படின்னா அந்த எஃபெக்ட் வந்து கூடுதலாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம திரும்ப கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்த்து அதோட அளவை குறைச்சிக்கிட்டு அதுதான் வந்து நம்ம சேஃபானதுன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணணும். இலைகள் ஃபுல்லாகவே ஒரு ஸ்ப்ரே ஒன்று கொடுத்துட்டு அதே மாதிரி ஒவ்வொரு வேருக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 கிலோ அளவு, அதாவது நம்ம வேப்ப புண்ணாக்கு முடிஞ்ச அளவுக்கு தரையிலேருந்து ஒரு 2 அல்லது 2 அடிக்கு அந்த வேர்லேருந்து ஒரு 1 அடி 1.5 அடி தள்ளியே தான் கொடுக்கணும். எந்த உரம் கொடுத்தாலும் சரி, எந்த மருந்து கொடுத்தாலும் சரி, அந்த வேர்லேருந்து 1 அடி அல்லது 1.5 அடி தள்ளி தான் கொடுக்கணும். அந்த மாதிரி இதில் புளி வட்டை பார்த்து எடுத்து அதில் வந்து நம்ம அந்த மருந்தை வந்து கொடுத்துட்டு அதில் மருந்தில் வந்து என்னென்னா வேப்ப புண்ணாக்கு ப்ளஸ் வந்து ஒரு மரத்துக்கு ஒரு தூருக்கு 10 கிராம் அளவு நம்ம ட்ரைகோடர்மா விரினி இதை வந்து கலந்து வச்சிட வேண்டியது. மேலே வந்து காப்பர் சல்பேட் நம்ம வந்து போட மிக்சர் வந்து நம்ம வந்து கொடுக்க வேண்டியது. அதே மாதிரி இதுலேயே வந்து 10% போடோ மிக்சர்னு ஒன்று இருக்குது. இதில் என்னென்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து 100 லிட்டர் தண்ணிக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், 1 கிலோ கொடுத்துருக்கோம். இதுவே 10 கிலோவாக கொடுத்து தரையிலேருந்து 1 மீட்டர் அளவுக்கு அந்த வேர் இருக்கு இல்லையா, அந்த தண்டு இருக்கு இல்லையா, இந்த தண்டில் வந்து நல்லா பேஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு பேஸ்ட் பண்ணி விட வேண்டியது. அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா இந்த வாடல் நோய் வந்து அடுத்ததுக்கு பரவாமல் இருக்கும். நம்ம வந்து இந்த வாடல் நோய் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஏன்னா நம்ம வந்து 100 கொடி வச்சுருக்கிறோம், ஒரு 100 கிலோ கிடைக்கும் அல்லது 200 கிலோ கிடைக்கும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா ஒரு 50 கொடி அல்லது 20 கொடி பட்டுரும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்த செடி வந்து பட்டு போச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு மாதிரி நமக்கு இருக்கும். அதனால எனக்கு அந்த செடிக்கு மட்டும்தான் நீங்க சொல்ற பக்கத்தை பண்ணணுமா இல்ல தோட்டம் இல்ல, அது இது வந்து என்னன்னா நீங்க அந்த ஒரு செடி 2 செடிக்கு வந்துருச்சு அப்படின்னாவே தோட்டம் ஃபுல்லாவே பண்ணிடுறது நல்லது. எதுக்காகனா இது வந்து காத்துனால பரவுறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தண்ணி மழை தண்ணி பட்டு அடுத்த செடியில தந்துச்சுன்னா அங்கேயும் வரும். அதனால முடிஞ்ச வரை எல்லா செடிக்குமே அதை நீங்க வந்து பண்ணிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு செடி வந்து எவ்வளவு கொடுக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறோம். 2 to 3 கிலோ, 1 கிலோ 1000 ரூபான்னு வச்சுக்க வேண்டியது. 3000 ரூபா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் இதை நம்ம வந்து சிறப்பாக வந்து பயன்படுத்த முடியும். இது வந்து ஒரு டைம் பேஸ்ட் நம்ம தடவிட்டோம் அப்படின்னா திரும்ப